ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வீட்டில் 2 உருளைக்கிழங்கும் 2 முட்டையும் இருந்தாலே போதும். சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டில் இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுக்கலாம். இதை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செய்யலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்து முதல்ல உருளைக்கிழங்கை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு இப்போ இதை அப்படியே குக்கரில் எடுத்து வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். வேக வச்ச உருளைக்கிழங்க இப்போ அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போ நல்லா ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப சூடாக இருக்குங்கிறதுனால நான் மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் கை வச்சு கூட உருளைக்கிழங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு கூட 2 முட்டை சேர்த்துக்கங்க. இந்த முட்டையை எப்படி சேர்த்துக்கணுன்னா, வீட்டில் கேரட் சீவுறதுக்குன்னு கேரட் துருவல் வச்சுருப்பீங்க. அதில் இந்த முட்டையை அழகாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதே போல் தான் மீதி இருக்க இன்னொரு முட்டையுமே எடுத்து இதே போல் இந்த கேரட் துருவலில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையும் துருவி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு முட்டை இது 2த்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இது கூட வேறு மற்ற பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையிலே வச்சு நம்ம நீளமாக உருட்டி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இந்த ஸ்நாக்ஸை செய்கிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை வேறு எந்த ஷேப்லேயுமே கூட இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கம் ஓரத்தையும் நல்லா சரி பண்ணி விட்டுக்கோங்க. சரி பண்ணிவிட்டு கையில் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதே போல் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி நீளமாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், அடுத்த ஒன்று கூட நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இதே போல் தான் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பேட்சில் நான் போட்டு பொரிக்கிறதுக்காக ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா இந்த முட்டையை அடித்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ முட்டையை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கலந்து எடுத்து வச்சுருக்க இந்த முட்டையில் நம்ம இந்த உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கணும். முட்டை ஃபுல்லாக அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து பக்கத்தில் உள்ள பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பிரெட் க்ரம்ஸை வந்து மேலே சேர்க்கறதுனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லாவே பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் தான் மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு முட்டையில் நம்ம கோட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்ததாக இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் இப்போ 6 பீஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம்.
ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஏற்கனவே நான் மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். வெந்தோடனே நம்ம மெதுவாக இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில மாற்றி வச்சு இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லா பக்கமுமே நல்லா இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டிங்கன்னா ஈக்குவலாக எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து உள்ளேயுமே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லா பக்கமுமே நல்லா செவந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கணும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாகவும் உள்ளே கொஞ்சம் ஸ்பைசியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இதை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வீட்டில் வெறும் உருளைக்கிழங்கும் முட்டையும் மட்டும் இருந்தாலே போதும். பாருங்கள், நல்லா மொறுன்னு க்ரன்ச்சியாக சூப்பரான இந்த ஸ்நாக்ஸை வெறும் 10 நிமிஷத்தில் கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.